சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரான் முன்மொழிவால் ட்ரம்ப் அதிருப்தி, அணுசக்தி விவகாரத்தில் நீடிக்கும் இழுபறி, சமாதான முயற்சிகளில் பின்னடைவு. ஈரானால் அவமானப்படுத்தப்படும் அமெரிக்கா வியூகமேதுமில்லை, ஜேர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அதிரடி விமர்சனம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மீண்டும் மோதல், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பரஸ்பர குற்றச்சாட்டு. ஈரானில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படும், அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் கடும் எச்சரிக்கை. வீழ்ச்சியின் விளிம்பில் ஈரான் பொருளாதாரம், மக்கள் போராட்டம் வெடிக்கலாம் என பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை. இஸ்ரேலியர்களை குறிவைக்கும் ஈரானிய ஹேக்கர்கள், வாட்ஸ்அப் மூலம் பரவும் மிரட்டல் செய்திகள், அதிர்ச்சியில் பொதுமக்கள். வசந்த காலத்தில் உறைந்த மாஸ்கோ சாதனையை முறியடித்து பனிப்பொழிவு, விமானங்கள் ரத்து, ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. இந்தோனேசியாவில் கோர ரயில் விபத்து, நின்றிருந்த ரயில் மீது மோதிய எக்ஸ்பிரஸ், 7 பேர் பலி, 81 பேர் காயம். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தெளிவான விளக்கம் இல்லாததால் அந்த நாடு வழங்கிய புதிய சமாதான முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் வழங்கிய முன்மொழிவு குறித்து தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு உதவியாளர்களுடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிகாரியொருவர், அதிபர் ட்ரம்பிற்கு இந்த முன்மொழிவு பிடிக்கவில்லை, குறிப்பாக அணுசக்தி திட்டம் பற்றி இதில் ஏதும் குறிப்பிடப்படாதது அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். ஈரானிய வட்டார களின்படி அந்த நாடு முன்வைத்துள்ள திட்டத்தில் சில முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. போர் முடிவுக்கு வந்து வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை அணுசக்தி விவகாரத்தை ஒத்திவைக்க ஈரான் விரும்புகிறது. ஆனால் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் ஆரம்பத்திலிருந்தே அணுசக்தி பிரச்சினையை மையமாக கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் வாஷிங்டன் உறுதியாக உள்ளது. மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க முயற்சி செய்து வருகிறது. இருப்பினும் தற்போதைய சூழல் சாதகமாக இல்லை என்பதையே பின்வரும் நிகழ்வுகள் காட்டுகின்றன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை அதிபர் ட்ரம்ப் திடீரென ரத்து செய்துள்ளார். ஈரானின் நடன்ஸ் அணுசக்தி நிலையத்திற்கு அருகே புதிய கட்டிட சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியுடன் ஈரானுக்குள்ள மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. எரிசக்தி விநியோகம் குறைந்துள்ள நிலையில் அமெரிக்க ஈரான் இடையிலான இந்த மோதல் ஒரு முட்டுக்கட்டை நிலையை எட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் மற்றும் பலவீனமான பேச்சுவார்த்தை உத்திகளை ஜேர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் கடுமையாக விமர்சித்து உள்ளார். ஈரானிய தலைமை ஒரு முழு தேசத்தையே அவமானப்படுத்தி வருவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். திங்களன்று மாணவர்களிடையே உரையாற்றிய ஜேர்மன் அதிபர் மெர்ஸ் ஈரான் தொடர்பான அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கையை சாடினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கர்களிடம் தற்போது எந்தவொரு தெளிவான உத்தியும் இல்லை. அவர்கள் ஏன் இத்தகைய தந்திரோபாய பின்னடைவை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பது புரியவில்லை. ஈரானியர்களின் பேச்சுவார்த்தை திறமையை குறிப்பிட்ட மெர்ஸ், அமெரிக்கா தேவையற்ற பயணங்களை மேற்கொண்டு வெறும் கையுடன் திரும்புவதாக குறிப்பிட்டார். ஈரானியர்கள் மிகவும் திறமையாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அமெரிக்கர்களை இஸ்லாமாபாத் வரை பயணிக்க வைத்து எந்த பலனுமின்றி மீண்டும் திரும்பி வர செய்கின்றார்கள். ஈரானின் புரட்சிகர காவலர்கள் ஒரு முழு தேசத்தையே அவமானப்படுத்தி வருகின்றனர் என்று அவர் கூறினார். தற்போதைய சூழலில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு குறித்து அவர் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்ததால் உலக வர்த்தகத்தில் முக்கியமான ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உதவ ஐரோப்பிய நாடுகள் தயாராக உள்ளன. எத்தகைய உதவிக்கு முதலில் அங்கு நிலவும் சண்டைகள் முடிவுக்கு வர வேண்டும். ஈரான் நாம் நினைத்ததை விட வலிமையான சக்தியாக உருவெடுத்துள்ளது. அதே சமயம் அமெரிக்காவிடம் நம்பகமான பேச்சுவார்த்தை உத்திகள் இல்லாததால் அண்மை காலத்தில் இதற்கு தீர்வு கிடைப்பது கடினம் என மெர்ஸ் தெரிவித்தார். சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஜேர்மன் அதிபரின் இந்த உரை ஈரான் அமெரிக்கா இடையிலான தற்போதைய பதற்றமான சூழலை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே எட்டப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குறியாகியுள்ளது. இருதரப்பினரும் ஒருவரையொருவர் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் தெற்கு லெபனானில் மீண்டும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. தெற்கு லெபனான் மற்றும் வடகிழக்கில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் பல ஆளில்லா
விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேரடியாக மீறும் செயல் என்றும் இஸ்ரேல் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள கிஸ்புல்லா, இஸ்ரேல் முதலில் ஒப்பந்தத்தை மீறியதால் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக 2 அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கிஸ்புல்லா தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, பின் ஷெபில் நகரில் குடியிருப்புகளை இடித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய பீரங்கி மற்றும் புல்டோசர் ஆகியவையே ஆளில்லா விமானங்களின் முக்கிய இலக்காக இருந்தன. தெற்கு லெபனான் கிராமங்களில் உள்ள பொதுமக்களின் வீடுகளை இஸ்ரேலிய படைகள் சட்டவிரோதமாக இடித்து தள்ளுவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கொண்டுவரப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்து சில நாட்களிலேயே இருதரப்பு தாக்குதல்களால் தள்ளாடி வருகிறது. இந்த மோதல் மீண்டும் ஒரு முழு அளவிலான போராக உருவெடுக்குமோ என்ற அச்சத்தில் எல்லைப் பகுதி மக்கள் உள்ளனர். ஈரான் மீது பொருளாதார சீற்றம் என்னும் கொள்கையின் கீழ் உச்சக்கட்ட அழுத்தத்தை பிரயோகிக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது. இதன் விளைவாக ஈரானில் கடும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அந்த நாட்டின் விமான நிறுவனங்களுக்கு உதவும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் எச்சரித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை காரணமாக அந்த நாட்டின் எண்ணெய் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெசன் திங்களன்று தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அமெரிக்காவின் முற்றுகையால் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி ஏற்கனவே நிறுத்தப்பட தொடங்கியுள்ளது. விரைவில் எரிபொருள் விநியோக முறை முழுமையாக முடங்கும். இதன் நேரடி விளைவாக ஈரானில் கடுமையான பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படும். மேலும் ஈரானிய புரட்சிகர காவல்படை தலைவர்கள் இக்கட்டான சூழலில் சிக்கியிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். ஈரானிய விமான நிறுவனங்களுடன் வர்த்தகம் செய்யும் அல்லது சேவைகளை வழங்கும் 3ஆம் தரப்பு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு பெசன் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய விமானங்களுக்கு ஜெட் எரிபொருள் வழங்குதல், பராமரிப்பு பணிகள், உணவு விநியோகம் அல்லது தரையிறங்கும் கட்டிடம் வசூலிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும். வெளிநாட்டு அரசாங்கங்கள் தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நிறுவனங்கள் ஈரானுக்கு இத்தகைய சேவைகளை வழங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பொருளாதார சீற்றம் என்ற பெயரில் அமெரிக்க கருவூலத்துறை ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் அழுத்தத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. ஈரானிய நிறுவனங்களுடன் வணிகம் செய்யும் எந்தவொரு நாடாக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை திருப்பி அனுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈரானில் மீண்டும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்துள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள செய்தியின்படி பாதுகாப்பு அமைப்புகள் சமர்ப்பித்த அறிக்கையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை தற்போது 2 வாரங்களாக அமலில் உள்ளது. ஈரானின் பொருளாதாரம் இந்த முற்றுகை இன்னும் 6 முதல் 8 வாரங்களுக்கு மேல் தாங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய முடக்க ஏற்கனவே 20% தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். வசந்த கால இறுதிக்குள் மேலும் 2 மில்லியன் தனியார் துறை ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது. வங்கிகள், பங்கு சந்தைகள் மூடப்பட்டுள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் உண்மையான விலை என்னவென்றே தெரியாத சூழல் நிலவுகிறது. பொருளாதார சரிவு மற்றும் வேலையின்மை காரணமாக பொதுமக்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராடுவது தவிர்க்க முடியாதது என பாதுகாப்பு வட்டாரங்கள் அஞ்சுகின்றன. குறிப்பாக இந்த போராட்டங்கள் தற்போதைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சி வீழ்வதற்கு கூட வழிவகுக்கலாம் என உச்ச கவுன்சில் உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பட்டத்து இளவரசர் ரெசா பக்லவியின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எண்ணெய், எஃகு மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருள் உற்பத்தி மையங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இவற்றை மீண்டும் கட்டமைக்க பல ஆண்டுகள் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த நீடிப்பு அல்லது பேச்சுவார்த்தைகளின் போது இத்தகைய போராட்டங்கள் வெடிப்பது சர்வதேச அளவில் ஈரானின் நிலையை பலவீனப்படுத்தும் என அந்த நாட்டு அரசு கருதுகிறது. தெஹ்ரானின் கிராண்ட் பஜாரில் தொடங்கிய அதிருப்தி தற்போது பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற நகரங்களுக்கும் பரவி வருவதால் ஈரான் அரசு மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இஸ்ரேல் நாட்டு மக்களிடையே அச்சத்தை உருவாக்கும் நோக்கில் ஈரானிய ஹேக்கர் குழுக்கள் வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்தி நேரடி மிரட்டல் செய்திகளை அனுப்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட உளவியல் போர் என பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். திங்களன்று நாடு முழுவதிலும் உள்ள பல இஸ்ரேலியர்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட குறுஞ்செய்திகள்
செய்திகள் வந்தன. இவை சாதாரண கேக் கடைகள் அல்லது வணிக நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ கணக்குகளில் இருந்து வருவது போல தோற்றமளித்தாலும் உண்மையில் அவை ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்டு அல்லது உருவாக்கப்பட்டு போலி கணக்குகள் ஆகும். அந்த செய்தியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் யூதர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. உங்கள் அரசியல் தலைமையின் முட்டாள்தனமான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் சயீத் மஜித் ஏவுகணைகளின் தாக்குதல்களுக்கு தயாராகுங்கள். விரைவில் வாரக்கணக்கில் நீங்கள் பதுங்கு குழிகளில் இருக்க வேண்டியிருக்கும். இப்போதே தேவையானவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள். இந்த தாக்குதலின் பாணியானது ஹண்டாலா என்ற ஈரானிய ஹேக்கர் குழுவின் செயல்பாட்டுடன் ஒத்துப்போவதாக தேசிய இணைய இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இக்குழு தன்னை ஒரு சுதந்திரமான அமைப்பாக காட்டிக்கொண்டாலும் ஈரானிய உளவு அமைப்புகளின் பின்னணியில் செயல்படுவதாக நம்பப்படுகிறது. சாதாரண SMS செய்திகளை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தடுத்துவிடும் என்பதால் ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் தளத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். இதன் மூலம் நேரடியாக பயனர்களின் மொபைல் திரையில் மிரட்டல்களை தோன்ற செய்கின்றன. இதுபோன்ற மிரட்டல் செய்திகள் வந்தால் பொதுமக்கள் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். செய்தி வந்த எண்ணை உடனே பிளாக் செய்து வாட்ஸ்அப் செயலியில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். தேசிய சைபர் இயக்குநரகத்தின் 119 என்ற 24/7 உதவி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஹேக்கர்கள் உங்கள் கணக்குகளை கைப்பற்றாமல் இருக்க வாட்ஸ்அப் அமைப்புகளில் சென்று கூடுதல் பாதுகாப்பு அடுக்கான 2-step வெரிஃபிகேஷனை உடனடியாக செயல்படுத்தவும். சைபர் இயக்குநரகம் தற்போது மெட்டா நிறுவனத்துடன் இணைந்து இத்தகைய போலி உள்கட்டமைப்புகளை முடக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அச்சப்பட தேவையில்லை, விழிப்புணர்வுடன் இருப்பதே சிறந்த பாதுகாப்பு என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கத்திற்கு மாறாக ஏப்ரல் மாத இறுதியில் மாஸ்கோ நகரை மூடியுள்ள கனத்த பனிப்பொழிவால் ரஷ்ய தலைநகரம் ஸ்தம்பித்துள்ளது. மரங்கள் சாய்ந்து விழுந்தும் போக்குவரத்து முடங்கியும் உள்ள நிலையில் வானிலை மையம் உயர்மட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஏப்ரல் 27 அன்று மாஸ்கோவில் மட்டும் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. இது ஏப்ரல் மாத பனிப்பொழிவின் ஆழத்தில் ஒரு புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வடக்கே நகர்ந்துள்ள ஒரு ஆல் பால்டிக் சூறாவளியே இந்த திடீர் வானிலை மாற்றத்திற்கு காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். திங்கட்கிழமை இரவு தொடங்கிய இந்த பனிப்பொழிவால் நகரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளன. சுமார் 200க்கும் மேற்பட்ட மரங்கள் பனியின் பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் ஏராளமான கார்கள் மற்றும் மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளன. பல புறநகர் ரயில்கள் கால அட்டவணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ரஷ்ய வானிலை மையம் மாஸ்கோவிற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை நிலையை அறிவித்துள்ளது. இது செவ்வாய்க்கிழமை காலை வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தா அருகே பெகாசி தீமூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டு கோர ரயில் விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 80ஐ தாண்டியுள்ளது. ஜகார்த்தாவில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெகாசி தீமூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் ஒன்று நடைமேடையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த ஒரு நீண்ட தூர விரைவு ரயில் எதிர்பாராத விதமாக நின்றிருந்த ரயிலின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 2 ரயில்களின் பெட்டிகளும் உருக்குலைந்து ஒன்றுடன் ஒன்று மோதி சிதறின. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் ராணுவம், தீயணைப்பு படை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை மீட்பு பணியில் இறங்கின. தற்போது வரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 81 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 40 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. உருக்குலைந்த ரயில் பெட்டிகளுக்குள் உயிருடன் சிக்கியுள்ள 2 மீட்க நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி மீட்புக் குழுவினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இந்தோனேசிய அரசுக்கு சொந்தமான KAI ரயில் நிறுவனம் மற்றும் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சிக்னல் கோளாறா அல்லது மனித தவறா என்ற கோணத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.